close the door. Door. தமிழக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போனா நம்ம விஜய் தேவர்கொண்டா இவருடைய படமான கிங்டம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி தீவு இருக்கு. அந்த தீவோட ராஜாவை சிறப்பிடிக்கிறதுக்காக பல பேர் வந்து சுத்த போறாங்க அந்த மக்களை. ஸோ அதுல இருந்து சில பேர் தப்பிக்கிறாங்க. பட் அந்த ராஜா வந்து இறந்துறாரு. அதாவது தான் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரே பணைய வச்சு உயிரை விட்டுறாரு. ஸோ அதுல இருந்து தப்பிச்ச சில பேர் வந்து ராஜாவோட கிரீடத்தை எடுத்துட்டு போறாங்க. ஸோ அடுத்த ராஜா யாரு, ஸோ அவர் எங்கேருந்து வருவாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒரு ஒப்படைக்கணும்ன்றாங்க. ஸோ அதுல இருந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் தப்பிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து தப்பிச்ச ஒருத்தர் ஒரு தலைவரா இருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த ராஜா யாரு, அவங்க எப்படி வரப்போறாங்க அப்படின்னு சில சர்ச்சைகள் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம விஜய் தேவர்கொண்டா அவருடைய சின்ன வயசுல அவருடைய அண்ணன் வந்து வீட்டை விட்டு ஓடிடுவாரு. அதாவது அப்பாவை கொண்டுட்டதா சொல்லிட்டு அவர் வந்து அந்த வீட்டை விட்டு போயிடுவாரு. ஸோ இவரை தேடியே பல இடங்கள்ல நம்ம விஜய் தேவர்கொண்டா அவருக்கு வந்து சுத்திட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் இவருக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரா ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு இவரோட ஹையர் ஆஃபீஸர். ஸோ நம்ம விஜய் தேவர்கொண்டா வந்து போலீஸாக தான் இருக்காரு, கான்ஸ்டபிள் லெவலில். ஸோ இவர் மேலே பல கேஸ் இருக்கு. பட் ஆனால் இவருக்கு அனுப்புற ஒரு கேஸ்னால இவரை அண்ணனை கண்டுபிடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதனால ஒத்துக்கிட்டு நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போக சம்மதிக்கிறாரு. சும்மா தாடிலாம் வளர்த்துக்கிட்டு ஹேர்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஸோ ஒரு ஜெயிலுக்கு போறாரு. ஸோ அங்கதான் அவருடைய அண்ணனை வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு. ஸோ அவரை மீட் பண்ணி அவரால் என்னென்ன சாதிக்க முடியும், ஸோ எதுக்காக இந்த கூட்டத்தில் வந்து சேர்றாரு, ஸோ இவரை வச்சு என்னென்னலாம் பண்ண திட்டிடுறாங்க அப்படின்னு வந்து சில விஷயங்கள்லாம் இவரை சுற்றி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது முன்னாடி தப்பிச்ச அந்த தீவோட மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மக்களை வச்சு சில பேர் வந்து இல்லீகலான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில இடங்களை வந்து ஏற்றுக்கிறதுல ஐடி ப்ரூஃப்லாம் கொடுக்காம ஸோ அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி சில பணக்கார பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை ஒரு தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த போதை மருந்து கடத்தல், கன்ஸ் கடத்தல், ஸோ இந்த மாதிரி கடத்தலுக்கான வேலைக்கு இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் சில பேர் வந்து இறந்துறாங்க. ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, தன்னோட ராஜா எப்படா வருவாங்கன்னு அப்படின்னு குக்குரெல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்து அவருடைய அண்ணனை கண்டுபிடிச்சு அந்த கூட்டத்தில் போய் சேர்றாரு. ஸோ அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷனே தங்கம் கடத்தல் தான். ஸோ அந்த தங்கத்தை கடத்திட்டு வரும்போது போலீஸ்லாம் சரௌண்ட் பண்ணி பிடிச்சிருவாங்க. ஸோ இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தப்பிச்சாலும் ஸோ அதில் பாதிக்கப்பட்டவருக்கால ஸோ நீங்கள் தான் வந்து இது காரணம் சொல்லி ஒரு 5 பேரை பிடிச்சிட்டு போயிட்டு அதில் ஒருத்தர் வந்து அடிச்சே கொண்டுறா. ஸோ மீதி 4 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 4 பேரை காப்பாற்றுறதுக்காக மீதி 40 பேர் வந்து உயிரை பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது, ஸோ அந்த தங்கத்தை மறுபடியும் கொண்டு வரதுக்காக நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த தீவில் வந்து ஒரு வழக்கம் இருக்கும். அதாவது பெண்கள் வந்து தீவை விட்டு தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு. ஸோ அதையும் உடைக்கிறது நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த முடிச்சு கொடுத்தா அந்த பொண்ணை வந்து அவன் பையனை பார்க்க, அதாவது பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லி பெரிய மனுஷங்களாம் பேசி அனுமதி வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தாலும் ஸோ அதை எப்படி சால்வ் பண்றாரு. ஸோ இவருக்கு மிஷின் கொடுத்து அவங்களாம் என்னென்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு எட்டப்பா இருப்பான். ஸோ அந்த எட்டப்பை வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்களை பத்தினா எல்லா விஷயம் இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லி ஸோ இதை எங்கிட்ட போட்டு கொடுத்துருவான். இது தெரிஞ்சுக்கிட்டே இங்க சும்மா இருப்பானுங்களா, நைட்டா மொத்த பேரையும் முடிச்சாங்கடான்ட்டு அவங்க எல்லாரையுமே வந்து சாப்பிட்றதுக்கு சொல்லி மொத்தம் சொல்லி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல வந்து நம்ம விஜய் தேவர்கொண்டா அண்ணன் வந்து இறந்துருவாரு. ஸோ இதனால கடுப்பான நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்கள் எதிரிய பழிவாங்கிறதுக்கு ஆவேசமா கிளம்புறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எதிரில பழி வாங்கினாரா, ஸோ அவரு கிங் ஆனாரா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல டிராவல் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்குமே தெரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. தவிர படம் வந்து மொத்தமாக ஃப்ளாப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு மக்கள் பார்க்குற மாதிரி படம் எடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தீவுலேருந்து தப்பிச்சவங்க வந்து தான் வாழ்க்கை இப்படிதான் போயிடுமா, ஸோ இது ஒரு மாற்றம் வராதா, நம்ம இப்படியே இறந்துருவோமா அப்படின்னு இருக்கும்போது தனக்கு ஒரு ராஜா வந்தா ஸோ அவரு நல்லபடியாக வழி நடத்தி நமக்கு ஒரு விடுதலை வாங்கி தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர் வர்றாரு. ஸோ படம் பார்த்துட்டு இன்னும் இப்படிலாம் இருக்கு அப்படின்றது தான் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதோட அடுத்த ஒரு படம் காத்துட்டு இருக்கு. Please close the door.